படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. ஆகவே நல்ல போல மாறி அப்படியே இருக்கிறீங்க. இந்த ஹதீஸை மறுத்தா இப்போ எங்களுக்கே பிரச்சனை ஆகுமே, ஏற்கனவே மேடையில் அள்ளி வீசிட்டமே, மாறி வாரி வாலியாக அள்ளி என்ன செஞ்சோம், வீசினமே, மற்றவங்களுடைய மானத்தை அரங்கேற்றினமே என்று உங்களுக்கு இப்போ இடிக்கத்தான் செய்யும். ஏன்னா அப்படித்தான் எல்லாம் கொஞ்சம் வந்து ஆக்குவான். ஏன்னா நீங்கள் தவறாக உருவாக்குறீங்க இல்லையா, உங்களை அறியாமல் வந்து நின்றுப்பேன். அதை நிறைய நாங்கள் எடுத்து காட்டிகிட்டே வாரோம். அப்போ இந்த ஹதீஸ் நிலைப்பாடு என்ன, இதுபோல் நிறைய இருக்குது ஹதீஸ். நீங்கள் சொன்ன அடிப்படையில் இதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் குர்ஆனுக்கு ஹதீஸ்கள், சரியான ஹதீஸ்கள் முரண்படுமா என்ற முக்கியமான தலைப்புகளில் நிறைய செய்திகளை நாம் தொகுத்து உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றோம். குர்ஆன் வசனங்களுக்கு சரியான ஹதீஸ் முரண்படும் என்று யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ, எந்த ஹதீஸ் மறுக்கப்பட்டிருக்கின்றதோ அது மறுக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் அல்ல, அதற்கு அழகான விளக்கம் இருக்கின்றது என்பதை தொடராக உங்களுடைய சிந்தனைக்கு நாம் முன்வைத்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். என்ன செய்ய வேண்டும்? மறுக்க வேண்டும். இப்போ நாங்கள் பின்னால் சொல்லக்கூடிய ஹதீஸில் ஏன் தொகுப்பு, உங்களுடைய அடிப்படை அதுதானே. ஏன்னா இவங்க தான் அந்த வாசலை திறந்து விட்டுட்டாங்க, அந்த பாபை திறந்து விட்டுட்டாங்க. நம்ம நிறைய எடுத்து காட்டிகிட்டே இருக்கிறோம். ஏன் என்ன மறுக்காம இருக்கிறீங்க? மறுங்க. என்ன செய்யறோம்? நிறைய செய்தி எடுத்து காட்டுறோம். இந்த பாருங்க, இந்த குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ் நேரடி முரண் காட்டிக்கிட்டு வாரோம். அந்த தொடரில் தான் இன்றைக்கு சில செய்திகளை ஹதீஸில் எடுத்து காட்டி, அதே போல் அதுக்கு எதிராக வரக்கூடிய குர்ஆன் வசனம் எடுத்து காட்டி, ஏன் இதுவரைக்கும் இவர்கள் இந்த ஹதீஸில் மறுக்கவில்லை, ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு என்பதை நாங்கள் கேட்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்கு என்ன செய்கிறோம், வழங்க போகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கடந்த காலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த காலங்களில் வந்து என்ன செஞ்சாங்கன்னு இந்த மேடைகளில் வந்து அருவருப்பாக பேசுவாங்க, அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரெண்டு வகை. ஒன்று, அந்த எதிரணியர்கள் யாரெல்லாம் அவங்கள கேள்வி கேட்குறாங்களோ, அல்லது அவங்க சொன்ன அந்த விளக்கத்துக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தா என்ன செய்வாங்கண்டா, நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா, நீ யாரு தெரியுமா, சொந்த விவகாரத்தை என்ன செய்வாங்கண்டா அசிங்கங்களை அரங்கேற்றுவார்கள். மேடையில் அப்படி அள்ளி வீசுவார்கள், சேறு பூசுவார்கள். இவர் அப்படிப்பட்டவர் சொல்லி சொந்த பிரச்சனை செய்வாங்க. குறை பேசுறது, ஆபாச வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள், பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க, டிபேட் செய்யக்கூடிய நேரத்திலும் நடந்துச்சு, விவாதங்கள் போற அந்த அரங்கத்திலும் நடந்துச்சு. சொந்த பிரச்சனை, அவருடைய சொந்த பிரச்சனை என்ன செஞ்சாங்க, அப்படியே கொண்டு வந்து அள்ளி வீசினாங்க. அதே நேரத்தில் தனிப்பட்ட பயான்கள் போறக்கூடிய நேரத்திலையும் கூட அந்த ஆட்களை தட்டு என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அருவருப்பாக பேசக்கூடிய காட்சி மாறி மாறி நிறைய பேசினாங்க. எல்லாருக்கும் தெரியும், அந்த வார்த்தைகளை சொல்ல தேவையில்லை, அது நாரிப்போன வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தைகளை பேசிட்டு வார நேரத்தில் இப்போ அவங்களுக்குள்ளே கேள்வி வருது. அது உங்களுக்குள்ள நீங்கள் என்ன செய்றீங்க, இப்படி ஆபாசமாக பேசுறீங்க, அருவருப்பாக பேசுறீங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடியவர்களே மானக்கேடான விஷயத்தை குற்றம் சாட்டி அதை வீடியோ எடுத்து அதை முபஹலா என்ற அடிப்படையில் என்ன செய்றீங்க, அப்படியே பெருசாக நீங்கள் கொண்டு போனீங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதா? அப்புறம் நீங்கள் குறையா குத்தி காட்டி பேசுறீங்க, அசிங்கமாக அருவருப்பாக பேசுறீங்க, மார்க்கத்தில் இது கூடுமா, குர்ஆன் ஹதீஸ் நீங்கள் சொல்றீங்களேன்னு சொல்லி ஒரு பெண்மணி கேள்வி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. அதே போல வேறு சந்தர்ப்பங்களை கேட்கப்பட்ட நேரத்திலையும் என்ன செஞ்சாங்கண்டா, இவர்கள் தவறாக பேசுவதற்கு, தப்பாக பேசுவதற்கு ஹதீஸ் ஆதாரம் எடுத்தாங்க. நல்லா கவனிங்க, நல்லா நீங்க விளையும் கொள்ளுங்க, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நல்லா தெளிவாக விளையும் கொள்ளுங்க. எந்த தவறான கொள்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்க மிக தெளிவாக விளையுங்க. இந்த ஒன்றே போதும் உங்களுக்கு. எல்லாத்தையும் அவங்க தவறான கொள்கையை தூக்கி வீசுவதற்கு இந்த ஒன்றே போதும். தவறு செய்வதற்கு ஹதீஸ் ஆதாரம் எடுக்கிறாங்க, தப்பாக பேசுவதற்கு, அருவருப்பாக பேசுவதற்கு, ஆபாசமாக பேசுவதற்கு நபியவங்க ஆபாசமாக பேசினாங்களே, நபியவங்க குறை சொன்னாங்களே, நபியவங்க பிறர் குறைய சுட்டி காட்டினாங்களே, நபியவங்க வந்து 4 பேருக்கு மத்தியில் வச்சு அந்த சஹாபியை மானபங்கப்படுத்தாங்கன்னு சொல்லி சில ஹதீஸில் முன் வச்சு என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. யார் கேள்வி கேட்டாங்களோ, என்ன கேள்வி கேட்டாங்க, என்னப்பா இப்படி அருவருப்பாக பேசுறீங்க, என்னப்பா அசிங்கமாக பேசுறீங்க, மானக்கேடான விஷயத்தெல்லாம் பேசுறீங்க, சொந்த விஷயத்தை போட்டு இழுத்து பேசுறீங்களே, இப்படி குறை பேசுறீங்களே, உங்களும் இருந்த ஆளை இப்படி மானக்கேடான விஷயத்தை இப்படி நீங்க என்ன செய்ய பேசுறீங்களே என்றதுக்கு என்ன செஞ்சாங்கண்டா, அதெல்லாம் பேசலாங்க, அதெல்லாம் பேசலாம். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த தூதருடைய வழிமுறை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த தூதரே குறை பேசிக்கிறாரு, அந்த தூதரே என்ன செஞ்சுக்கிறார், 4 பேருக்கு மத்தியில் மானபங்கப்படுத்திக்கிறார். ஏன் நாங்க பேசக்கூடாது,
ரசூலுல்லாஹ் பேசினா நாங்கள் பேசத்தானே வேணும்னு சொல்லி இந்த பின்வரக்கூடிய ஹதீஸெல்லாம் ஆதாரம் காட்டினாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம், இல்லை ஹதீஸ் இலக்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறோம். இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டி தான் என்ன செஞ்சாங்கன்னா அசிங்கங்களை மேடையில் அரங்கேற்றினார்கள். அசிங்கமாக ஆபாசமாக பேசினாங்க. அதில் உங்களுக்கு தெரியும் யார் யார் பேசினாங்க. அப்படி பேசின நேரத்தை அப்படியே கையை கட்டி வேடிக்கை பார்த்து சிரிச்சாங்க. அவன் மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க. அந்த மூலையை வந்து இவர் அசிங்கமாக கொச்சப்படுத்தி பேசுகிறாரு என்று என்ன செஞ்சாங்க, கைத்தட்டி சிரிப்பதை போன்று இவர்கள் கை கட்டி வேடிக்கை பார்த்தார்கள். தலைவர்கள் உட்பட எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் மாறி மாறி பேசினாங்க. அன்புக்குரியவர்களே, முதலாவது கவனிங்க, இவங்க வைக்கக்கூடிய ஹதீஸ் இருக்குத்தானே, இப்போ நாங்கள் கொண்டு வருவோம் நிறைய குர்ஆன் வசனத்தை இந்த ஹதீஸுக்கு எதிரான குர்ஆன் வசனம் கொண்டு வருவோம். முதலாக இந்த ஹதீஸை அவங்க மறுக்கணும். இவங்க வந்து இந்த ஹதீஸை வச்சு ஆபாசமாக அசிங்கமாக அருவருப்ப நபியவங்க பேசினான்னு சொல்றாங்க, துடிக்கிறாங்க. ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு நபியவங்க சென்றிருப்பார்களா, துடிக்கிறாங்க இல்லையா? அந்த துடிப்பு இங்கே வரணும். நபியவங்க அருவருப்பா பேசியிருப்பாங்களா? இப்போ நீங்கள் கேளுங்க, உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்க, கேட்குறீங்களா இல்லையா? நபியவர்கள் அந்நிய உம்மஹராம் வீட்டுக்கு போயிருப்பார்களா? அந்த துடிப்பு இங்கே வரணும். நபியவங்க அருவருப்பா பேசியிருப்பாங்களா? நபியவங்க அருவருப்பா குத்தி காட்டி பேசியிருப்பாங்களா? நபியவங்க வந்து பிறரை மானபங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு 4 பேருக்கு மத்தியில் வச்சு பேசியிருப்பாங்களா? அப்படின்றால் இதை யாரோ இட்டு கட்டிக்கிறாங்க. அப்படித்தானே நீங்கள் முடிவெடுத்திருக்கணும், அப்படித்தானே நீங்கள் வந்திருக்கணும். அப்போ நாங்கள் குர்ஆன் வசனத்தில் ஆதாரம் காட்டுவோம். முதலாவது இங்கே பேசின இவர்கள் வச்ச ஹதீஸை நீங்கள் கவனிங்க. சரி, முதலாவது பாருங்க. அதாவது ஃபாத்திமத்து பின்த் கைஸ் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னைய வந்து 3 பேர் வந்து பெண் கேட்குறாங்க. என்னை வந்து திருமணம் முடிச்சு கொள்வதாக 3 பேர் வந்து சொல்கிறாங்க. இதில் நான் யாரை முடிக்கிறது? நபி உங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாங்க. அது ஒருத்தர் யார்? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 2வது அபு ஜஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். 3வது உசாமா இப்னு ஸைத், உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த 3 பேரையும் சுட்டி காட்டி அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, இந்த 3 பேரும் யாரை திருமணம் முடிக்கிறது ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, முஆவியா வந்து ரஜுலுன் தரிபுன் லா மாலலஹு, அவர் வந்து கொஞ்சம் கஞ்சன், அவருடைய செலவழிக்க எல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார், கை வீசி செலவழிக்க மாட்டார், கஞ்சன் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க ஒன்று சொல்கிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்க, அபு ஜஹமை பற்றி சொல்கிற நேரத்தில் வர்ராபுல் நிசாய், பெண்களை நல்லா அடிப்பார், இவர் நல்லா கடினமான ஒரு போக்கு உள்ளவர், குணம் கொண்டவர் என்று சொல்கிறாங்க. ஆகவே நீங்கள் உசாமாவை நீங்கள் நினைச்சிங்க, ஜெயிதுடைய மகன் உசாமாவை நீங்கள் நினைச்சிங்க திருமணம் முடிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இருக்குது. அப்போ இதுதான் அவங்க ஆதாரம் காட்டுறாங்க. பார்த்தீங்களா, முஆவியாவுடைய குறைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க தான், ஹதீஸ் தானே சொல்லியிருக்குது, பதியப்பட்டிருக்குது. அபு ஜஹமுடைய குறைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஏன் நாங்கள் பேசக்கூடாது? அவங்களுடைய ஆதாரம் பாருங்க, அவங்க ஆதாரம். அதனால தான் பேசினாங்க மேடைகளில். இது ஒன்றே போதும் அவர்கள் எந்த அளவுக்கு தவறான கொள்கைகள் இருந்தார்கள் என்பதற்கு, ஹதீஸை எப்படி தவறாக விளங்கினார்கள் என்பதற்கு இது ஒன்று போதும். இது ஒன்றே போதும். ஒரு பானை சோற்றுக்கு, அதாவது ஒரு சோறு மணி போதும் சொல்லுவாங்களே இல்லையா? அதுபோல இந்த அதிகமாக மறுத்த செய்திக்கு இதே போதும். ஹதீஸை கூட விளங்க தெரியல, அணுக தெரியல, புரிந்து கொள்ள உங்களுக்கு தெரியாதனால இதை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வே முஆவியா பற்றி குறை சொன்னார் என்றால், ரசூலுல்லாஹ்வே அபூ ஜஹல் பற்றி குறை சொன்னார் என்றால் நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது? சொல்லலாம். என்ன செஞ்சாங்க, இந்த ஹதீஸை ஆதாரம் வச்சாங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸ் இருக்குது முஸ்லீமில் வந்து 3740வது ஹதீஸ். அதாவது இப்னுல் உத்தைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் நபியவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்காண்டி அனுப்புகிறாங்க. அவர் ஜக்காத்தை போய் வசூலிச்சுட்டு வாரார். வந்து அப்படியே ரசூலுல்லாஹ் அந்த ஜக்காத் பொருளை ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இது உங்களுக்கு கிடைத்த மக்கள் தந்த ஜக்காத் பொருள் இருந்தாங்க அப்படின்னு வச்சுட்டாங்க. இது எனக்கு கிடைச்சது, எனக்கு அன்பளிப்பா தந்தா, போனதுக்காண்டி அன்பளிப்பா தந்தாங்க அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் கோவம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க என்றால், நீங்கள் வந்து உங்களுடைய உம்மாட வீட்டில், உங்களுடைய வாப்பாட அத்தாட வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சும்மா வந்திருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு உபதேசம் செய்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க, இவர் ஜக்காத்தை வசூலிக்கு அனுப்பி வச்சா இது உங்களுக்கு, இது எனக்குன்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இவர் உம்மாட வீட்டில் வாப்பாட வீட்டில் அத்தாட வீட்டில் இருந்தார் என்றால் இதெல்லாம் என்ன வந்து கிடைக்குமா, உங்களுக்கு கிடைக்குமா என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, சில விஷயம் சொல்கிறாங்க. நான் வந்து ஒருத்தரை வந்து என்ன செய்கிறேன், ஒரு அதிகாரியாக நியமித்து ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன். அவர் உரிமையின்றி முறையின்றி அநியாயமாக அதில் ஏதாச்சும் மோசடி செய்வார் என்று சொன்னால் அதை அப்படியே தூக்கிட்டு வருவார் மறுமையில். அப்படி நீண்ட ஹதீஸ் அப்படி போகுது. சரியா? இந்த ஹதீஸையும் ஆதரிக்கிறேன். இப்போ நேரத்தோட சொன்ன ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்கிறாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்னுல் உத்தைபியை வந்து மானபங்கப்படுத்தினாங்களா இல்லையா?
சஹாபாக்களுக்கு மத்தியில் வச்சு அப்போ அவர் மானம் எப்படி துடிச்சிருக்கும், அப்புறம் என்ன செஞ்சிருக்கணும், தனியத்தானே சொல்லியிருக்கணும், ஏன் அப்படி சொல்லணும் என்று இரண்டாவதாக இந்த செய்தியை வச்சு என்ன செய்யறாங்க, ஆகவே பேசலாம், யாரையும் என்ன செய்யலாம் குறை பேசி ஆபாசமாக அசிங்கமாக அருவறுப்பாக அவருடைய மானத்தை என்ன செய்யலாம் அப்படியே அள்ளி என்ன செய்யலாம் வீசலாம், சேறு பூசலாம் என்று என்ன செஞ்சாங்க அதை வச்சாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி, அதாவது புகாரில 2731 2732 ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஹுதைபியா சம்பந்தமான ஒரு நீண்ட ஹதீஸ். அது இடையில வரும். வேற நபி அவங்க என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட 1400 1500 சஹாபாக்களோட என்ன செய்யறாங்க, அப்படியே போறாங்க, எங்க உம்ராவுக்கு தான் போறாங்க. முஷ்ரிக்கீன்களால் அந்த ஹுதைபியான்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சு தடுக்கப்படுறாங்க. நீண்ட வரலாறு. இப்போ அப்படியே பேச்சுவார்த்தை, அப்படியே வாத பிரதிவாதங்கள் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. இதில் இந்த உருவா என்ன செய்கிறாரு, நபி அவங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறீங்க, இவங்க ஒவ்வொருத்தரும் முகத்தை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, யாரும் உங்கள் பிட்டுக்கான நிற்க மாட்டாங்க, துண்டக்கானம் துணியக்கானம் ஓடுற மாதிரி என்ன செஞ்சிடும் ஓடிடுவாங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு, யார் நிற்க மாட்டாங்க, உங்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க, போயிடுவாங்க என்ற அடிப்படையில் அவர் சொல்கிறார். அப்படி சொல்கிற நேரத்தில் பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் கோபம் வந்துருச்சு. அந்த அவங்களோட ஊர் வழக்கப்படி என்ன செய்யறாங்கன்னா உம்சுஸ் பல்ரல் லாத்தின்றாங்க, ஒரு கூடாத ஒரு தப்பான வார்த்தையை சொல்றாங்க, அந்த இடத்த சொல்றாங்க. அப்ப உருவா கேட்பாரு நபி அவங்கள்ட்ட, இது யாரு அப்படின்ட்டு. இதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ற அடிப்படையில் பேசுறாங்க, சொல்றாங்க. அப்ப அப்படியே வரலாறு போதும் வச்சுக்கிறேங்களேன். இந்த செய்தியை அவங்க என்ன செய்யறாங்க எடுத்துக்கிட்டு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே ஆபாசமாக பேசினாங்கன்னா நமக்கு ஏன் பேச முடியாது, அது ரசூலா பக்கத்துலேருந்து பேசினாங்க, உருவாவை பார்த்து பேசினாங்க, அசிங்கமா அருவருப்பு ஆபாசமா பேசினாங்கன்னா நமக்கு ஏன் பேச முடியாது, இப்படி சில ஹதீஸ்கள். சரியா, இதுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளிப்பில் பதில் சொல்வோம். ஏன்னா ஒரே கிளிப்பில் சொன்னால் நீண்டதாக போயிடும், ஆட்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் சடைவாக இருக்கும், சோர்வாக இருக்கும். அதனால இந்த கிளிப்பில் எது வரும்னு சொன்னால், இந்த ஹதீஸோட இதுக்கு முரண்பட்டு வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள் மேலதிகமான தகவலோட பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸில் எப்படி அணுகிறது, இதோட விளக்கங்கள் என்ன, ஏன் நபி அவங்க இப்படி செஞ்சாங்க என்பதை அடுத்த கிளிப்பில் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு செய்திகள், அதோடு சேர்த்து உங்களுக்கு விளக்கம் தரும்போது நல்லா கிளியர் ஆயிடும். நபி அவங்க குறை பேசினாங்களா, புறம் பேசினாங்களா, அல்லது ஆபாசமாக பேசினாங்களா, அசிங்கமாக பேசினாங்களா, 4 பேருக்கு மட்டும் மானமப்படுத்தினாங்களா, அல்லது உண்மையான விளக்கம் என்ன, இதை நாங்கள் எப்படி அணுகிறது விளங்குறது என்பதை அடுத்த கிளிப்பில் உங்களுக்கு இதோடு சேர்ந்து இன்னும் சில செய்திகள் இருக்குது, அதையும் வச்சு என்ன செய்வோம் உங்களுக்கு நினைவுபடுத்துவோம். சரி, இப்போ நீங்கள் வழங்கி வைக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த இந்த செய்தியை பொறுத்த ஒன்று குர்ஆன் வசனங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் முரண்படுது. இவர்களுடைய அடிப்படை கொள்கை அடிப்படையில் முதல்ல இந்த ஹதீஸை தூக்கி வீசணும். இவங்க அடிப்படையில் இவர்கள் தொகுத்த தப்பான இந்த கொள்கை அடிப்படையில் என்ன கொள்கை, எங்களை பார்த்து கேட்கலாம் இல்லையா, நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நேர்மையாளராக இருந்தால் அப்படி தானே, அதே வார்த்தை அப்படி அங்கிட்டே மாற்றுவோம் நாங்கள், நம்ம அப்படித்தான் நம்மளோட வழிமுறை. இதையெல்லாம் சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிளேட் அப்படி போட்டு பார்க்கறது, தொப்பி சரியாக இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ அதே வார்த்தை நம்ம சொல்கிறோம், உங்களுடைய கொள்கையை நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய கொள்கையை உறுதியாக இருப்பீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் பின்னுக்கு எடுத்து காட்டக்கூடிய குர்ஆன் வசனம் எல்லாம் இந்த ஹதீஸுக்கு முரணாகத்தான் வருது. ஒன்று அது மட்டுமல்ல, இன்னொரு பகுதி வருது, இது இல்லாத வேறு ஹதீஸ் எல்லாம் குறை பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மானபங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னா ஹதீஸ் வருது. அப்போ ஒன்று குர்ஆன் வசனத்துக்கு இது என்ன செய்து முரண்படுது, ரெண்டாவது வேறு வேறு சரியான ஹதீஸுக்கு இந்த செய்தி முரண்படுது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கண்டா, நீங்கள் தவறாக மன்றங்களில் மேடைகளில் பேசுவதற்காக வேண்டி இந்த ஹதீஸை தப்பாக விளங்கி என்ன செஞ்சீங்க, அசிங்கமாக பேசினீங்க. இப்போ நீங்கள் லேசாக உணர்ந்து பாருங்கள், பேசினவங்களாம் இப்போ கேளுங்க, அதாவது உணர்ந்து பாருங்கள். நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய சகோதரர்கள் பேசினதெல்லாம், இப்போ இந்த ஹதீஸ் அடிப்பெல்லாம் பேசிக்கிறாங்க, கொஞ்சம் யோசிங்க, இப்படி பேச ஏழுமா, கொஞ்சம் நிதானம் யோசிங்க, நேர்மையாக யோசிங்க. அவருக்கு இவருக்குன்னு நீங்கள் பேச, ஏண்டா நிறைய பேர் என்ன செய்ய எழுதுறது பேசுறது, நீ யார் தெரியுமா, நீ எப்படி பண்ணுறது தெரியுமா, அப்படி தான் எல்லாம் எழுதுறது. அந்த வார்த்தையை நீங்கள் சுமக்கணும். அது பின்னுக்கு நான் சில குர்ஆன் வசனங்களை சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை பேசுறீங்களோ, அசிங்கமாக அருவருப்பாக ஆபாசமாக பேசுகிறீங்களோ அல்லது எழுதுறீங்களோ, அந்த வார்த்தை அல்லாஹ் உங்களை சுமக்க வைப்பான். உங்களை என்ன வார்த்தையை சொல்கிறீங்களோ அசிங்கமாகவோ அருவருப்பாகவோ, அதை நீங்கள் என்ன செய்வான், அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை சுமப்ப வைப்பான். சுமந்த காட்சிகளை நீங்கள் கண்டீங்க. சரி, இப்போ நாங்கள் வாரோம் என்னென்ன குர்ஆன் வசனங்களுக்கு இந்த செய்தியை முரண்டு பார்ப்போம். முதலாவது 68வது அத்தியாயம் 4வது வசனம், வ இன்னக லஅலா குல்கின் அதீம்.
நபியை பார்த்து அல்லாஹ் பேசும்போது நிச்சயமாக நீங்கள் மகத்தான உயர்ந்த நற்குணத்தின் மீது படைக்கப்பட்டுள்ளீர்கள். அப்போ நற்குணம் உள்ள நல்ல குணம் உள்ள ஒருவர் வந்து அருவருப்பாக பேசுவாரா? எங்களுக்கு இந்த ஹதீஸ் விளக்கம் இருக்குது. அடுத்த கிளிப்பில் பதில் சொல்லிட்டோம். உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் நீங்கள் புதுசாக தொகுத்த அந்த கொள்கையின் அடிப்படையில் குர்ஆன் வசனத்துக்கு முரண்பட்டால் ஹதீஸ் சஹீஹா தான் மறுக்கணும். சரி, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, உயர்ந்த நற்குணத்தின் மீது படைக்கப்பட்டுள்ளார். உம்மு ஹராம் ஹதீஸுக்கு துடிக்கிறீங்களா இல்லையா? அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய களங்கத்தை அசிங்கப்படுத்துறது, அரங்கேற்றுறது, நபி அவங்களை எப்படி கொச்சப்படுத்துறது, நபி அவங்க வந்து ஒரு அந்நிய பெண்ணை வீட்டுக்கு போவாங்களா, அவங்களை எப்படி அசிங்கப்படுத்துறீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்போ உயர்ந்த நபி அவர்கள் வந்து இப்படி அசிங்கமாக பேசுவாங்களா? அல்லாஹ் சொல்கிறானா? அப்போ இந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸ்லாம் முரண்படுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயர்ந்த நற்குணத்தின் மீது படைக்கப்பட்டுள்ளார்கள். உயர்ந்த நற்குணத்தின் மீது படைக்கப்பட்டுள்ளார்கள் அல்லாஹ் சொல்கிறாண்டால் இங்கே நல்லா கவனிங்க. அப்போ இது உங்களோட வாதத்தின் அடிப்படையில், நீங்கள் உருவாக்கிய கொள்கையின் அடிப்படையில் நபியவர்கள் மீது யாரோ இட்டு கட்டிக்கிறாங்க இந்த செய்தியெல்லாம், அதையும் நீங்கள் நம்பிட்டீங்க. அதுதான் இது வரைக்கும் சொன்னீங்க, எங்களை சொன்னீங்க இவங்க நம்பிட்டாங்க. இப்போ என்னடா நீங்கள் நம்பிட்டீங்க. அப்படித்தானே? இது நபியவர்கள் இப்படி பேசியிருக்க உங்களோட வாத அடிப்படையில் இந்த குர்ஆன் வசனம் இது முரண்படுது. அது ஒன்று. ரெண்டாவது பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 104வது அத்தியாயம் 1வது வசனத்தில் வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லாஹ் என்ன சொல்றான்? குறை சொல்லி புறம் பேசி திரியும் அனைவருக்கும் கேடுதான், நரகம் அல்லது கேடுதான். சரி, இப்போ இந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸ் முரண்படுதா இல்லையா? நபி அவங்க யாரை பற்றி குறை பேசான வருதா இல்லையா? ஆஹா, நபியவர்கள் மீது எவனோ இட்டு கட்டிட்டான். இது வந்து சையான ஹதீஸ் இல்லை. புகாரி இமாம் தெரியாமல் பதிவு செஞ்சிட்டாங்க, முஸ்லிமாம் தெரியாமல் பதிவு செஞ்சிட்டாங்க. நபி அவங்க குறை பேசுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், குறை பேசுவர்கள் மீது, கோல் சொல்லி புறம் பேசி திருவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் வயல்னு சொல்கிறான். ஆனால் இங்கே வந்து பேசியதாக இருக்குது. அது எப்படி நபி பேசுவாங்க? பேச மாட்டாங்களே. குர்ஆன் வசனத்துக்கு முரணே மறுத்து இருக்கணுமா இல்லையா? நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ எங்களை பார்த்து பேசி என்ன செஞ்சிட்டீங்க? நீங்களும் தவறாக அணுகியிருக்கிறீங்களா இல்லையா? நல்லா யோசிங்க, சிந்திங்க. இது மறுக்க வேண்டியது அல்ல, இது தூக்கி வீசியது அல்ல. ஆனால் உங்களோட கொள்கையின் அடிப்படையில், வாதத்தின் அடிப்படையில் சட்டப்படி இதைத்தான் முதலாவது தூக்கி வீசியிருக்கணும். நீங்கள் இந்த ஹதீஸ்களை குர்ஆனுக்கு முரண்படுது. சரி, அடுத்த குர்ஆன் வசனம் வாங்க. 1-2 இல்லை, நிறைய குர்ஆன் வசனங்கள். மனிதனுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும், குறைகள் பேசாதீர்கள், தவறாக பேசாதீர்கள், ஆபாசத்தை பரப்பாதீர்கள், எல்லாத்துக்கும் உங்களுக்கு உங்களோட வார்த்தைக்கும் எதிர், இந்த ஹதீஸுக்கு எதிராக தான் குர்ஆன் வசனம் இருக்குது. சரி பாருங்க, அடுத்தது 49வது அத்தியாயம் 12வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. அல்லாஹ் வந்து ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அழைத்து விழித்து பேசுகின்றான். இஜ்தனிபு கஸீரம் மினல் ظன்னி, எண்ணங்களில் அதிகமானவற்றை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பஅலல் ظன்னி இஸ்முன், நிச்சயமாக எண்ணங்களில் சிலது என்னது? பாவம் என்று முதலாவது சொல்றான். ரெண்டாவது என்ன சொல்றான்? வலா தஜஸ்ஸஸூ, நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். இது இரண்டாவது. மூணாவது என்ன சொல்றான்? வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். இந்த வசனத்துக்கு நேரடி முரண். உங்களோட வாத அடிப்படையில் இது முரண் அல்ல, எங்களோட அடிப்படையில் நாங்கள் அணுகிற அடிப்படையில் முரண் அல்ல. நீங்கள் ஒரு கொள்கையை உருவாக்கி வச்சிருக்கீங்களே, பிழையான கொள்கையை, அதுக்கு இந்த குர்ஆன் வசனத்துக்கு, அதான் பல குர்ஆன் வசனம் இருக்குது, ஒவ்வொரு குர்ஆன் வசனத்துக்கும் முரண் தான். புனிதம் என்று வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், குறைய பேசாத குர்ஆன் வசனங்கள், எல்லாத்துக்கும் முரணா இருக்குது. ஏன் நீங்கள் இன்னும் தூக்கி வீசலை? ஏண்டா நீங்கள் உங்களுக்கு இது வந்து தேவை, இது பிறர் மானமங்கப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. ஆகவே நல்ல போல மாறி அப்படியே இருக்கிறீங்க. இந்த ஹதீஸை மறுத்தா இப்போ எங்களுக்கே பிரச்சனை ஆகுமே, ஏற்கனவே மேடையில் அள்ளி வீசிட்டோமே, வாலியாக அள்ளி என்ன செஞ்சோம்? வீசினமே, மற்றவங்களுடைய மானத்தை அரங்கேற்றினமே என்று உங்களுக்கு இடிக்கத்தான் செய்யும். ஏன்னா அப்படித்தான் எல்லாம் கொஞ்சம் வந்து ஆக்குவான். ஏன்னா நீங்கள் தவறாக உருவாக்குனீங்க இல்லையா, உங்களை அறியாமல் வந்து நின்றுப்பேன். அதை நிறைய நாங்கள் எடுத்து காட்டிகிட்டே வரோம். அப்போ இந்த ஹதீஸின் நிலைப்பாடு என்ன? இதுபோல் நிறைய இருக்குது ஹதீஸ். நீங்கள் சொன்ன அடிப்படையில் இதே போல் நபி அவங்க இப்படி பேசுனாங்க, இப்படி செஞ்சாங்கன்றது நிறைய இருக்குது. அப்படி என்றால் இந்த ஹதீஸில் மறுக்கணும். சரி, பல்ல என்ன சொல்கிறான்டா? வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, உங்களை நீங்கள் என்ன செய்யாத, சிலரை பற்றி புறம் பேசாதீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் புறம் பேசிக்கிறாங்க, முஆவியா பற்றி புறம் பேசிக்கிறாங்க, அபூ ஜஹல் பற்றி புறம் பேசிக்கிறாங்க, அந்த ஜகாத் வசூலி போன இப்னு உத்பியா பற்றி புறம் பேசிக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த குர்ஆன் புறம் பேச வேண்டாம்னு சொல்லுது, பேசினதாக வருது. நேர் முரண்பாடு. இப்போ என்ன செய்யறது? என்ன டீல் பண்ணுறது? இப்போ என்ன செய்வோம்? தூக்கி வீசணுமா இல்லையா? நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த வசனத்துக்கே முரண்பட்டீங்க. இப்போ நீங்களும் முரண்பட்டு உங்களோட கொள்கைக்கு நீங்கள் இப்போ முரணாக இருக்கிறீங்க. இப்போ
உடனே அவசரமாக ஒரு மீட்டிங் போட்டு என்ன செய்யுங்க, தூக்கி வீசாத செய்வீங்க. உங்களுக்கு சிம்பிள், நாங்கள் அதான் சொல்லிட்டோமே, போகிற போக்கில் அப்படி தட்டு விட்டு போயிடுவீங்க நீங்கள் இதெல்லாம். ஏன்னா உங்களோட கொள்கையை நீங்கள் பாதுகாக்கணும். பிழையாக உருவாக்கப்பட்ட கொள்கையை பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த சரியான ஹதீஸை விளங்காமல் என்ன செய்வீங்க, அப்படியே தட்டு விட்டு போவீங்க. அப்போ இந்த புறம்பு வர நேரத்தில் ரசூல் என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. இல்லை புறம்டா என்ன விளக்குன்னு நாங்கள் விலையும் கொள்ளணுமே, புறம்டா. அப்போ சஹாபாக்கள் சூழ்ந்துருக்கிறாங்க. ரசூலை கேட்குறாங்க, ததுரூனமல் கீபா, தோழர்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த புறம் என்று சொன்னால் என்னென்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. காலு அல்லாஹு ரசூலு ஆயிலம், அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் தான் அறிவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கால ரசூல் சொல்கிறாங்க, திக்ருக்க அஹாக்க பிமா யக்ரஹு, அதாவது உனது சகோதரன்ட்ட நீ ஒன்று சொன்னீண்டா அதை அவர் வெறுப்பார், அதான் புறம்ன்றாங்க. கையில் அப்போ சஹாபாக்கள் அங்கே கேட்குறாங்க வந்து, ஐத்த இன்கான ஃபி அஹிமா கூல், நான் சொல்கிறது அவர்கிட்ட இருக்குது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த குர்ஆன் வசனத்துக்கு எந்த அளவுக்கு முரணாக இவர்கள் அந்த ஹதீஸை இருக்குது, அடுத்து இவர்கள் நடந்து கொண்டார்கள். அந்த ஹதீஸை அப்படி தான் முரணாக இருக்குது, சட்ட அப்படி அந்த ஹதீஸை தூக்கி வீசணும். அவங்க அடிப்படையில் தூக்கி வீச ஹதீஸ் அல்ல, நம்ம ஹதீஸை கண்ணியப்படுத்துவோம். அடுத்த கிளிப்பில் தெளிவான விளக்கம் வரும் இதுக்கு இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்போ நான் சொல்லுவது அவன்கிட்ட இருக்குது, அந்த சவுண்ட இருக்குது, அது புறமா? கவனிக்கிற ரசூல் என்ன சொல்றாங்க, கால இன்கான ஃபீஹி மா தகூல், நீ சொல்லக்கூடியது அந்த சகோதரன்ட்ட இருக்கும்னு சொன்னால் ஃபக்கத் இக்தப்தஹு, நீ புறம் பேசிட்டான். ஃபஇல்லம் யகுன், அப்படி இல்லை என்று சொன்னால் ஃபக்கத் பஹத்தஹு, நீ வந்து இட்டுக்கட்டி விட்டாய். முஸ்லிமில் 5048வது ஹதீஸ். சரி, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அவன்கிட்ட இருக்கிறது நான் பேசுகிறோம், அவன் செஞ்சதான் நாங்கள் பேசணும், அவன் செஞ்சதான் நாங்கள் என்ன செஞ்சோம், அப்படியே என்ன செஞ்சோம், முபாஹலான்ற பேரில் வந்து அப்படியே பஸ்ஸில் குடும்பம் வந்து என்ன செஞ்சோம், சத்தியம் செஞ்சு வீடியோ போட்டிங்களா இல்லையா? அவன் செஞ்சு அவன்கிட்ட இருந்தது தாங்க, அவன்கிட்ட உள்ளது தாங்க. அவரை வந்து என்ன செஞ்சாரு, இவன் எப்படிப்பட்டது தெரியுமா, இவன் ஒரு பேடி ஒரு பெட்டை, அப்படியெல்லாம் பேசினா இல்லையா, அசிங்கமாக பேசினா இல்லையா? என்ன சொன்னீங்க, அவன்கிட்ட உள்ளதானங்க நாங்கள் பேசணும். என்ன சொல்றாங்க, அவன்கிட்ட உள்ளது பேசுறதான் புறம்டாங்க. அடுத்தவன்ட்ட இருக்கிறத பற்றி பேசுறது அவன் அதாவது தனி மனிதனுடைய உரிமையா இல்லையா, அதை ரசூலா சொல்றாங்க. தனி அவன்கிட்ட உள்ளதை நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, அருவருப்பா அப்படி அரங்கேற்றீங்க இல்லையா, அதான் ரசூலா சொல்ல வராங்க. மற்றவன் மற்ற இருக்கிறத பேசுறது தான் அவன் வெறுக்கிறான், நீ பேசுறத வெறுக்கிறான், விரும்பல, நீ அள்ளி வீசுறா, நீ பேசுறான்டால் அதுதான் புறம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, உங்களில் சில புறம் பேசாதீங்க. அப்போ ரசூலா புறம் பேசிட்டாங்க, அப்படி தானே எடுக்குனாங்க. அப்போ அந்த ஹதீஸ் உங்களோட அடிப்படையில் ரிஜெக்ட் பண்ணணும். ஏன் ரிஜெக்ட் பண்ணலை, ஏண்டா நீங்கள் சாதகமாக எடுத்தீங்க. எது அதெல்லாம் கரிஞ்சீரகம் தட்டுங்க, அஜுவா தட்டுங்க, சாலிம் தட்டுங்க, முஹராம் தட்டுங்க, அப்படியே தட்டிகிட்டே போனீங்க. இதை தட்ட மாட்டீங்க. ஏன் தட்டலைண்டா, நீங்கள் அசிங்கமாக மேடையில் பேசுனீங்களே, உங்களுக்கு சாதகமாக ஹதீஸ் தேவையே, நீங்கள் தப்பாக பேசுறதுக்கு ஹதீஸ் தான் எடுக்கிறீங்க பாருங்கள். கொஞ்சம் யோசிங்க, பொதுமக்கள் நீங்கள் யோசிங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்றால், அப்போ இந்த புறம் பேசுறது வந்து அல்லாஹ் குர்ஆன்ல கூடாதுன்றான். இங்கே வந்து ரசூலா புறம் பேசுனதாக வருது. இப்போ என்ன செய்ய முரண், நேரடி முரண். இப்போ என்ன செய்ய போறீங்க இந்த ஹதீஸை? இது மட்டுமல்ல, இப்படியே நாங்களே உங்களுக்கு எடுத்து தாரோம், உங்களோட கொள்கைக்கு நாங்களே எடுத்து தாரோம். இருக்கிற ஹதீஸெல்லாம் முக்காவாசி ஹதீஸை மறுக்கிறதுக்கு நாங்கள் தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் மறுக்க வேண்டியதல்ல, அதுக்கு விளக்கத்தை நாங்கள் கொடுப்போம். உங்களோட பாணியில் அணுகணும்னால் அதிகமான ஹதீஸை மறுத்துக்கிட்டே போகணும். என்ன நீங்கள் உருவாக்கிட்டு வர பிள்ளையானுக்குள்ள உண்டு, குர்ஆனுக்கு முரண்படுது மெட்டீரியல். அடுத்து நாங்கள் வருவோம், மெட்டீரியலுக்கு வருவோம், அடுத்த செய்திகள் தொகுத்து வச்சுக்கிற மெட்டீரியல் இன்னும் நிறைய இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்படி வார நேரத்தை வந்து இன்னும் நிறைய உங்களுக்கு எடுத்து காட்டுவோம். இதை நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கேட்போம். அப்போ மக்கள் விளங்குவாங்க, டே இப்போ என்ன செய்கிறது, இவர் இஷ்டத்துக்கு போகிற போக்கில் அப்படியே கொத்தா அடுக்கடுக்காக மறுத்துக்கிட்டே போகிறாரே, இப்போ இது என்ன இவர் பின்னுக்கு போனால் நம்ம நிலைப்பாடு என்ன? கொஞ்சம் யோசிங்க, பேசுகிறவங்களும் யோசிங்க, எழுதுறவங்களும் யோசிங்க. வார்த்தையை நீங்கள் சுமந்துடாதீங்க, அது சாபத்துக்குரிய வார்த்தைகள். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அவரை காப்பாற்றுறதுக்காண்டி நீங்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாயிராதீங்க. எழுதுங்க, அழகான கருத்துக்கள் எழுதுங்க, அழகான வார்த்தையை பேசுங்க. பிறரை மானபங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு, கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அருவருப்பான வார்த்தைகள், அருவருப்பான எழுத்துக்களை எழுதி யாரையோ காப்பாற்றுறதுக்காண்டி நீங்கள் போய் சேற்றில் ஒரு பாதாளத்தை அந்த குழியில் போய் விழுந்துடாதீங்க என்பதை ஒரு உபதேசம் உங்களுக்கு முன்னெச்சு கொடுக்குறேன். கருத்துக்களை அணுகுங்க. அந்த கருத்துக்களை உங்களுக்கு நெருங்க முடியாத காரணமாகத்தான் ஆபாச வார்த்தையில் அள்ளி வீசினீங்க, அருவருப்பான வார்த்தை அள்ளி வீசினீங்க, குறைய சொன்னீங்க. அதெல்லாம் கூடாண்டலா குர்ஆனை சொல்றானா இல்லை? இது உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ நீங்கள் குர்ஆனை தஃப்சீர் எழுதிருக்கிறீங்க, இவ்வளோ கரைச்சி குடிச்சுதா பேசுறீங்க, இந்த வசனம் உங்களுக்கு தெரியாதா? மற்றவனை பற்றி பேசக்கூடாது, மற்றவனை அருவருப்பாக பேசக்கூடாது, அசிங்க பேசக்கூடாது, குர்ஆன் ஹதீஸ் ஒரு பக்கம் வைங்களே. இந்த குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு விளங்கலையா? இதெல்லாம் பேசுறீங்களா இல்லையா? மேடை அள்ளி வீசினா இல்லையா? ஒருவருடைய மனைவி அப்படி பேசிட்டு அவருடைய மனைவியை பொம்பளை ஆட்களை அனுப்பி கைது செய் அந்த இந்தியா பாணி, அந்த அரசு அந்த ஆரம்பத்தில் சொன்னேன்,
அந்த அரசியல் அப்படித்தான், கைது விடமாட்டோம், விடுதலை செய்ய விடமாட்டோம், அப்படி என்ன செய்வோம், ஒவ்வொரு டிசைனில் போராடுவாங்க. இல்லை நம்மளும் இந்தியாவில் இருந்த ஆட்கத்தானே, சரியா? அப்போ அந்த அடிப்படையில் வந்து பொம்பளையும் ஏவி விட்டாங்க. விளக்கு மாத்தையும் செருப்பு எடுத்துக்கிட்டு ஒரு மோடியோடைய வீட்டில் அவர் பிழையா சொல்லிட்டாரா, பிழையா மாநாட்டுக்கு போகிறவங்கள வந்து அசிங்கமாக ஏதோ வார்த்தையை சொல்லிட்டாரா, அழகான பதில் கொடுங்களேன். நீங்கள் எங்கள்கிட்ட அழகான மார்க்கம் இது, குர்ஆன் சுன்னா தானே, கொடுத்துருக்கலாம் தானே. அது அவரையும் அசிங்கப்படுத்தி மேடையில் அவரையும் கொச்சப்படுத்தி இவர் எப்படி எங்களை ஆண்கள் பெண்களை நாங்கள் பஸ்ஸில் கூட்டு போனதுல வெறும் தவறான வார்த்தை, ஆபாசமான வார்த்தை எங்களுக்கு சொல்ல முடியும், திருப்பி அசிங்கமாக பேசுறதோட அவருடைய மனைவி குழந்தையை பெற்று வச்சுக்கிறாங்க. அவர் 3 மாசமோ சொன்னார். அந்த சாணியை சகதி எல்லாம் அந்த வீட்டில் அள்ளி வீசி பொம்பளை ஆட்க இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணுமா? இப்போ இதெல்லாம் பொதுவாக விளங்க. இந்த ஹதீஸ் ஒரு பக்கம் வைங்க, குர்ஆன் வசனம் தடை செய்யலையா? ஆனால் நீங்கள் என்ன செய்ய, அதை மீறி குர்ஆன் வசனத்தை மீறி குர்ஆன் வசனத்தை நாங்கள் தான் பார்த்தா எங்கள் அதில் வேறு எங்களை சொல்லிக் கொள்கிறாங்க. எங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் வந்து குர்ஆன் மறுப்பாளர்களாம். என்னப்பா எந்த குர்ஆன் வசனத்தை மறுத்தோம், கொஞ்சம் அதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு. ஓஹோ, இல்லை இல்லாட்டி நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை விளக்கத்தை கொடுத்து அந்த விளக்கத்தில் ஒரு பிழை இருக்கிறதா, சரி, அது வேறு விஷயம். அதை நீங்கள் பிழையாக விளங்கி அந்த விளக்கத்தை நீங்கள் பிழையாக விளங்கி அப்படித்தான் இப்போ எல்லாமே அப்படி தான் போயிட்டு இருக்குது. எல்லாமே நீங்கள் தான் பிழையாக விளங்கி அப்படி போயிட்டு இருக்கிறீங்களே. இவர்கள் குர்ஆன் மறுப்பாளர்கள் என்ன சொல்கிறது, ஏற்கனவே சலஃபின்னு சொன்னால் அதுவும் சரி வருது இல்லை, சஹாபாக்களை பின்பற்ற அதுவும் சரி வருது இல்லை. இப்போ புதுசாக கொண்டு வந்துடும் குர்ஆன் மறுப்பாளர், இவரெல்லாம் குர்ஆன் மறுப்பா. என்னப்பா குர்ஆன் எந்த வசனத்தை மறுத்து இருக்கிறோம் அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அல்ல அந்த மீட்டு எடுத்துருவோம் நாங்கள். ஏன்னா குர்ஆனை வந்து நாங்கள் மறுக்க மாட்டோம். எந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் மறுத்தோம் என்பதை சொல்ல நீங்கள் பொய்யர்கள் ஒரு ஆயிடுவீங்க. எழுதுறவங்களும் யோசிங்க, பேசுகிறவங்களும் யோசிங்க. நாங்கள் இதுவரைக்கும் எத்தனை குர்ஆன் வசனங்களை மறுத்திருக்கிறோம், எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது வசனம் சொன்னீங்கன்னா அதை மீட்டு எடுத்துருவோம். நாங்களாம் மறுக்க மாட்டோம், அழகான விளக்கத்தை நாங்கள் சொல்லுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, அருவருப்பாக பேசுங்க இல்லையா? அப்போ அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிள்ளையான வழியத்தில் உங்களை வழி நடத்திருக்காங்க உங்களோட தலைவர்கள், உங்களோட பொறுப்புதாரிகள், உங்களோட நிர்வாகிகள் வந்து அப்படி தானே கொண்டு போனாங்க. அதனால தான் நிறைய பேர் அல்லாஹ்தாலா அப்படியே அங்கேருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கினான். நான் என்ன சொல்ல வரேன்டா, அப்போ இந்த குர்ஆன் வசனம், அப்போ இந்த அதே போல் பாருங்கள், அடுத்த குர்ஆன் வசனம் 24:19. நான் ஏன் சொல்கிறேன்டா, இன்னும் ஏன் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த குர்ஆன் வசனத்தை? இதெல்லாம் முரண்படுது, உடனே தூக்கி வீசுங்க, இதை உடனே எடுத்து வீசிடுங்க, நீங்கள் வச்சுட்டு இருக்காதீங்க. முதலாவது உங்களோட அடிப்படையில் இந்த 24வது அத்தியாயம் 19வது வசனத்தில் வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்க, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷியல் ஃபாயிஷத் ஃபில்லதீன ஆமனு. ஈமான் கொண்ட மக்கள் மீது சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மானக்கேடான விஷயம் பரவுவதை விரும்புகின்றார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகள் மீது, இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை சம்பந்தப்பட்ட வசனம் தான் இது. அந்த ஈமான் கொண்ட விசுவாசிகள் மீது மானக்கேடான விஷயங்கள் பரவுவதை வந்து சிலர் விரும்புகின்றார்கள். லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அவர்களுக்கு இந்த உலகத்திலும் வேதனை இருக்கின்றது, மறு உலகத்தில் வேதனை இருக்கின்றது. 24வது அத்தியாயம் 19வது வசனம். சரியா? இப்போ இந்த குர்ஆன் வசனத்துக்கு நிறைய மாறுதான். ஆபாசமான விஷயத்தை நீங்கள் பரப்பாதீங்க, பரப்புறதை விரும்பாதீங்க. இப்போ நீங்கள் பரப்புனீங்களா இல்லையா? பரப்புனீங்களா இல்லையா? வீடியோ வச்சு உலகத்துக்கே காட்டினா இல்லையா? ஆபாசமான விஷயங்கள், அசிங்கமான விஷயங்களை காட்டினா இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆபாசமாக பேசினான்னு சொன்னால் இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாறா இல்லையா? ஆபாசமாக அபூபக்கர் சித்திக் பேசினாங்கன்னா நாங்கள் ஏன் பேச செய்யலாம்? உங்களுக்கு தேவைப்பட்டால் சஹாபாக்கள் ஆதரவு எடுப்பாங்க, தனி தலைப்பை நாங்கள் பேச இருக்கிறோம், தனி தலைப்பாக நாங்கள் கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். சலஃபுன்றாங்களே ஒரு கிண்டல் மாதிரி, அவங்களும் சலஃபை தான் பின்பற்றுறாங்க. அதை எப்படி நாங்கள் நிரூபித்து காட்டுவோம்? நாங்கள் பின்பற்றின இந்த நடைமுறை வார்த்தையில் பின்பற்றுதுன்னு சொல்கிறோம். அதாவது அவங்க சொன்ன விளக்கத்தை எடுக்கிறது தான். அந்த விளக்கத்துக்கு வந்து நடைமுறையில் பின்பற்ற சில வார்த்தைகள் அப்படித்தான். நடைமுறை பாஷை இது ஒன்று இருக்குது இல்லையா? அவங்களும் அதே ஸ்டைலில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் பேரை சொல்லி, உதாரணத்துக்கு இன்னும் அறிஞர் பேரை சொல்லி அந்த கருத்தை சொல்லுவோம், அவங்க பேரை சொல்லாமல் என்ன செய்வாங்க எடுப்பாங்க, அது எப்படின்னு நிரூபித்து காட்டும். அதே போல் சஹாபாக்கள் விஷயம் அப்படித்தான். சஹாபாக்களை பின்பற்றுகின்றார்கள், சஹாபாக்கள் பின்பற்றுகின்றார்கள், வழிகாட்டில் போயிட்டு இருக்கிறாங்க, மக்களே உஷாராக இருந்து கொள்ளுங்க. 100% நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீங்க. உங்களோட தப்சீர்களை வச்சே, உங்களோட பேச்சுக்களை வச்சே நீங்களும் சஹாபாக்களுடைய கருத்துக்களை எடுத்து தான் என்ன செய்றீங்க, தப்சீர்களை உருவாக்கி இருக்கிறீங்க, விளக்கங்களை கொடுத்து இருக்கிறீங்க. ஆகவே 2 ஒன்று தான். நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றலை, அவங்களோட கருத்துக்களை எடுத்து என்ன செய்கிறோம், நபியைத்தான் பின்பற்றோம் என்பதை வந்து அது தனி தலைப்பாக நாங்கள் பேசும்போது உங்களுக்கு நாங்கள் 100% குர்ஆன் ஹதீஸ் உங்களோட விஷயத்தை வச்சு என்ன செய்யணும், இப்போ நாங்கள் செய்யணும் உங்களோட விஷயத்தை வச்சு உங்களுக்கு நாங்கள் உறுதிப்படுத்திட்டு இருக்கிறோம். அதே போல் என்ன செய்வோம், கொண்டு வருவோம் என்பதை என்ன செய்யுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ இந்த குர்ஆன் வசனம் 24வது அத்தியாயம், அதே போன்று அந்த 19வது வசனத்துக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் முரண்படுது. நீங்க யோசிங்க, இப்ப என்ன செய்யறது? எங்களுக்கு இப்ப முரண்பாடு எடுத்து காட்டிட்டாங்களே, நேரடியாக முரண்பாடத்தான் செய்யுது. அல்லாஹ் புறம் பேசுவேனான்னு சொல்றான், ஆனா இங்க நபி அவங்க புறம் பேசிக்கிறாங்க, ஹதீஸ் வந்திருக்குது. ஆகவே இது எவனை இட்டு காட்டிட்டான் நபி அவங்க மேல, புகாரி இமாம் தெரியாம பதிவு செஞ்சுட்டாங்க, நாமளும் தெரியாம இதை வச்சுதான் நாங்களும் மேடையில பேசிட்டோம், சரி நம்ம ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு இந்த ஹதீஸை தூக்கி வீசிடுவோம்.
ஏன்னா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, இந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, உங்களோட கொள்கைக்கு இது முரணாக போயிடும். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, முடிவு செய்யுங்க. அதே போல் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ்வுடைய சீரியை பொறுத்து. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது, இந்த 24வது அத்தியாயம் 19வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த மானக்கேடான விஷயத்தை யார் பரப்ப விரும்புகிறானோ அவனுக்கு இந்த உலகத்திலும் இழிவு மறு உலகத்திலும் இழிவு. அதாவது இந்த உலகத்திலும் தண்டனை, மறு உலகத்திலும் தண்டனை, வேதனை என்றால் சொல்கிறானா இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் தண்டனை வேதனைன்னு சொன்னால் அந்த தண்டனை வேதனை பலவிதமாக இருக்கும். அவனை அசிங்கப்படுத்துறது, அவனை இழிவுபடுத்துறது இன்றைக்கு நடக்குதா இல்லையா? அல்ல பேச வேணான்னு சொன்னான், நீங்கள் பேசுங்களா இல்லையா? உங்களோட ஒரே கூரைக்கில் இருந்து பேசினா இல்லையா? வெளியுள்ள ஆட்களையும் பேசினீங்க, உங்களோட ஆட்கள் நீங்கள் மாறி மாறி பேசினா இல்லையா? இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு தெளிவு தர தேவையில்லை. நாங்கள் ஏன் தரோன்னா உங்கள் மக்கள் ஒரு விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த தெளிவு நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளையான வழியில் போயிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் யோசிங்க, இதெல்லாம் பாருங்கள் அழகான தெளிவுகள் இருக்குது என்று உங்களுக்கு நான் தந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்குள்ளே உங்களை போட்டு என்ன செய்கிறாங்க, சிகரத்தின் உச்சியில் வச்சுருந்தாங்க, தொட்ட முடியாத அளவு. கூப்பிட்டாலும் அவரை நெருங்க இயலாது, நாங்கள் வாரோம், அவர் சிகரத்தின் உச்சி, அப்படி நகமும் சதையும் போல அசைக்க முடியாது, அப்படி நெருக்கமாக இருந்தீங்க. 2 கண்களை போல உசுருக்கு உசுறு, அப்படிதான் இருந்தீங்க. இப்போ எப்படி இருக்கிறீங்க? சிகரமெல்லாம் இன்றைக்கி காலு கீழே போயிடுச்சா இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்கிற வசனம். நீங்கள் சொல்லி அடிக்கடி சொல்லுவீங்களே, மன் அஸ்தகல், அந்த ஹதீஸ், அந்த குர்ஆன் வசனம், அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடிய யாருண்டே இப்போ கொண்டு வாங்க இந்த இடத்துக்கு. இந்த குர்ஆன் 24வது அத்தியாயம் 19 வசனத்தை கொண்டு வாங்க. அல்லாஹ் சொல்கிறதே, அல்லாஹ் ஒருபோது உண்மையை அதாவது பொய் சொல்ல மாட்டான், உண்மையை தான் சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இந்த நிகழ்த்தி காட்டினானா இல்லையா? இந்த உலகத்தில் எவனை சரி இழிவுபடுத்தினால், மானக்கடான விஷயத்தை கையை வைத்தால், குறையை பேசினால், அசிங்கப்படுத்தினால், இந்த உலகத்தில் இழிவுனா என்ன, அதே போல இழிவுபடுத்தும் அல்லாஹ் தஆலா. அது யாரை வச்சு இழிவுபடுத்தலை, ஒரே கூரைக்குள் இருந்தவர்களை இழிவுபடுத்தினா இல்லையா? இந்த கிளிப் வந்துகிட்டு கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் வளர்த்த பாசறை இல்லையா? இப்போ நீங்கள் வந்து அதை அனுமதிச்சனால தான் இன்றைக்கு அவங்கள என்ன செய்கிறாங்க, உங்களை பார்த்து இப்போ இந்த வளர்த்த கடை மார்பில் பாய்ந்ததாடான்னு சொல்லுவாங்க. அதே தான் நடக்குது இன்றைக்கு. ஒருத்தர் பேசுகிறார், நீங்கள் கேட்டிங்கன்னா ஒருத்தர் என்ன பேசுகிறார் என்றால், இவர் ஹதீஸில் செய்த, நம்ம பேசல, இன்னும் நம்ம வந்து விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்குள்ள ஆள் என்ன, அவங்களோட பாணியில் அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு தெரியும் தானே இவருக்கு இப்படித்தான் பேசணும்னு. அப்போ அவங்க ஒருத்தர் என்ன பேசுகிறார் என்றால், இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்ன இவர் எப்படிப்பட்டவர் என்றால், இவர் ஹதீஸில் செஞ்ச தில்லு முள்ளுகளை நாங்கள் சொன்னோம் நாரி போகும்னு பேசுகிறாங்க. நாங்கள் பேசலை, உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நகமும் சதையும் போல இருந்தவர்கள் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஹதீஸில் எப்படியெல்லாம் தில்லு முள்ளு செய்வீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமே எங்களை விட. ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து தான் நீங்கள் ஆய்வு செஞ்சுருப்பீங்க, ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் பேசியிருப்பீங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறார் வந்து, அவர் ஹதீஸில் செய்த தில்லு முள்ளுகளை பேசினால் நாரி போய் விடுமா, சிகரத்தில் உச்சி வச்சு அழகு பார்த்தார்கள். இன்றைக்கி எப்படி வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த இவர் ஒரு இடத்துல சொல்ல நேரத்தில், நான் வந்து அந்த ஜமாத்து வந்து வெளியே வர நேரத்தில் 3.5 கோடியை விட்டுட்டு வந்தேன், இன்னொரு இடத்துல பேசும்போது 8.5 கோடின்வார், இன்னொரு இடத்துல 11.5 கோடின்வார், இன்னொரு இடத்துல 17 கோடி அப்படின்வார். அதுக்கு அந்த நெகமும் சதையும் போல இருந்தவர், ஒரே கூரைக்குள்ளே இருந்தவர், அவர் என்னமா சொல்கிறாரு கேட்டால் எங்களுக்கே ஒரு பயங்கரமான வார்த்தை. என்னடா சிகரத்தின் உச்சி வச்சு அழகு பார்த்தாங்க, இன்னைக்கு காலு கீழே போட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன அவர் குடிகாரர் போல பேசுகிறாரு. எவ்வளோ பெரிய பாரதூரம் வார்த்தையை பாருங்கள். 7 அழகு பார்த்தவர்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக. ஏண்டா, அதாவது ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை வளருதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை தவறான வார்த்தைகள் பேசும்போது திருத்தி கொடுக்கணும். இப்படிலாம் பேசக்கூடாதுமா, வாங்கன்னு கொள்ளுங்க, அழகான வார்த்தைகள் அப்படி அழகாக பேசணும். அப்படியே உமா அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தால் கடைசி உமா அப்பாவுக்கு அந்த வார்த்தை அந்த பிள்ளை பேசும், கண்டுகொள்ளாமல் விட்டா. அதுதான் நடந்திருக்குது. இவங்க பார்த்து மற்றவங்க பார்த்து சிரித்தாங்க. இப்போ இவர் பேசும்போது மற்றவங்க கேட்கன்னு சிரிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த தலைவரை பற்றி பேசுகிற இடத்துல இவர் குடிகாரர் மாதிரி உளர்றாரு. 3 கோடின்றாரு, 8 கோடின்றாரு, 11 கோடின்றாரு, 17 கோடின்றாரு. என்னது குடிகாரர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த வார்த்தையும் அந்த 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 ஸ்டைலில் தான் சொல்கிறான். அதை மக்கள் சிரிக்கிறாங்க. சஹாபாக்கள் கிரிமினல்ஸ் மக்கள் சிரிச்சாங்களா இல்லையா? அதான் சொல்கிறான், இந்த உலகத்தை நீங்கள் ஒரு மானபங்கப்படுத்துனீங்கன்னு சொன்னால், அதான் மானத்தை கையை வச்சிங்கன்னு சொன்னால், அசிங்கமாக பேசுங்கன்னு சொன்னால், அருவருப்பாக பேசினால் அல்லாஹ் ஒரு நாளைக்கு உங்களை சிரிக்க வைப்பான். இன்றைக்கு சிரிக்க வைக்கிறேன் உங்கள் ஆட்கள் மூலமாக. அது இருக்கிறதா? அது அந்த குர்ஆன் வசனம். யார் மானக்கேடான விஷயத்தை பரப்புவதற்கு விரும்புகின்றாரோ அவருக்கு இந்த உலகத்திலும் தண்டனை, மறு உலகத்தில் இந்த உலக தண்டனை பல விஷயம். அது அந்த உலக ரீதியாக கொடுக்குற தண்டனைக்கு அது பயங்கரமான தண்டனையாக இருக்கும். பாருங்கள், அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது 6 மாதம் 1 வருஷம் ஒரு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வரது வேறு விஷயம், அல்லது ஏதாச்சும் ஒரு அடிக்கிறது வேறு விஷயம், ஒரு சாட்டையால் ஏதாச்சும் ஒரு வேறு விஷயம். அந்த உலக ரீதியாக பாதிக்கிறது அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஆட்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
அப்போ இப்படி மாறி மாறி அசிங்கங்களை அரங்கேற்றக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் இதில் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அதே போல நபி அவங்களுடைய சில செய்தி எடுத்து பார்க்கணும். இப்போ குர்ஆன் வசனங்களுக்கு இந்த ஹதீஸ் முரண்பட்டுச்சு. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கிற ஹதீஸ் சரி, இப்போ சையர் ஹதீஸ் இருக்குது பாருங்க, அதுக்கு முரண்படுது பாருங்க. எப்படி? முதலாவது ஹதீஸை பாருங்க, முஸ்லீமில் 4640 ஹதீஸ் இலக்கம். அப்படியே நபி அவங்க அப்படியே அவங்கள பற்றி சொல்லிட்டு வர நேரத்தில் லம் யகுன் ஃபாயிஷன் வலா முத்தஃபஹிஷன், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ, அது சின்ன பிள்ளையா இருந்தால் சின்ன பிள்ளைகளும் சரி, பெரியாளாக இருக்கணும் சரி, அவங்க அருவருப்பாக பேசியதே கிடையாது. அப்போ அங்கே பேசியதாக வருது, அவரை பற்றி குறை பேசினதாக வருது, அபூபக்கர் கொஞ்சம் அசிங்கமாக பேசினா வருது. அதே போல் அந்த ஜகாத் வசூலிச்சவரை அசிங்கமாக பேசினா வருது. நபி அவங்க இந்த ஹதீஸ் வருது, அவங்க அருவருப்பாக பேசியதே இல்லை அப்படின்னு இந்த ஹதீஸ் வருது. உண்டா? ரெண்டாவது கவனிங்க, முஸ்லிம் 5049 ஹதீஸ் இலக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யஸ்துருல்லாஹு அலா அப்தின் ஃபித் துன்யா இல்லா சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா. இந்த உலகத்தில் ஒரு அடியாருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய குறையை மறைக்காமல் இருக்க மாட்டான். முஸ்லிம்ல 5049 ஹதீஸ் இலக்கம். இப்போ ரசூல் என்ன சொல்றாங்க? மறைங்கன்றாங்க. அங்கே ரசூலுல்லாஹ் முஆவியா பற்றி பேசியிருக்கிறாங்க உங்களவாதத்தின் அடிப்படையில். அதுக்கு விளக்கம் நாங்கள் அடுத்த கிளிப்பில் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு முரணா இல்லை. ரசூலா சொல்றாங்க பிறகு குறையே பேசாதீங்க. ஆனால் அதே ரசூல்லா முஆவியாவுடைய குறையே பேசிக்கிறாங்க. அதே ரசூல்லா அபூஜஹமுடைய குறையே பேசிக்கிறாங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்பியா இப்னுல் உத்பியாவுடைய குறையே பேசிக்கிறாங்க. இப்போ என்ன செய்யறது? இது ஒன்று நாங்கள் குர்ஆன் வசனத்துக்கு முரண்பாடு எடுத்து காட்டணும். இப்போ நீங்கள் தான் முடிவு செய்யணும். இந்த ஹதீஸுக்கெல்லாம் முரண்படுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சில செய்திகள் எடுத்து காட்டுங்க. அந்த கடத்திட்டு வந்த பெண்ணுடைய செய்தி இது இப்படி முரண் வருது, இது இப்படி முரண் வருது. இப்போ நாங்கள் அதுக்கெல்லாம் வருவோம். நிறைய தொகுத்து இருக்கிறோம் ஹதீஸை உங்களுக்கு மறுக்க வைக்கிறதுக்காக வேண்டி. முரண்டா மறுக்கத்தானே வேணும். நீங்கள் மறுக்கிறதுக்கு இந்த முரணை ஒரு உதாரணம் காட்டுறீங்க. சில செய்திகள் முரணா வந்தால் பாருங்க இப்படி வருது அப்படி வருதுன்னு காட்டுறீங்களா இல்லையா? முரணை தொகுத்து வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதை வார நேரத்தில் அப்போ முரண்டா மறுக்கணும். அப்போ அதெல்லாம் அந்த என்னென்ன ஹதீஸை மறுக்கணும் அப்போ நாங்கள் எடுத்து காட்டுவோம். அப்போ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்திகள் தொகுத்துக்கிட்டே வருவோம். சரி, அப்போ ஒன்று குர்ஆன் வசனத்துக்கு முரண்டு எடுத்து காட்டணும். அது நீங்கள் தான் முடிவு செய்யணும். ரெண்டாவது, இந்த சையன ஹதீஸுக்கு முரண்படுது. நீங்கள் ஆதரித்த குறைகளை பேசலாம், ஆபாசங்களை பேசலாம் ஆதரித்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸ் முரணாக வருது. அதே போல் இன்னொரு முக்கியமான ஹதீஸ் புகாரில் 1739 1740 ஹதீஸ் இலக்கத்தில் வருது. எப்படின்னு சொன்னால், நபி அவங்க ஹஜ் செய்ய வராங்க, அரஃபாவுடைய மைதானத்தில் நீண்ட உபதேசம் செய்கிறாங்க. அதில் அதாவது ஹத்தபன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபி உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? குத்துபா செய்தார்கள், உபதேசம் செய்தார்கள். அப்படியே வார நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, ஐயோ யோமின் ஹாதா, இது என்ன நாள்னு கேட்குறாங்க. காலு சஹாபாக்கள் சொல்கிறாங்க யௌமுன் ஹராமுன், இது புனிதமான நாள் என்று சொல்கிறாங்க. கால ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்குறாங்க ஐயு பலதின் ஹாதா, இது எந்த ஊர் என்று கேட்குறாங்க. காலு சஹாபாக்கள் சொல்கிறாங்க பலதுன் ஹராமுன், இது புனிதமான ஊர். அப்படியே ஹதீஸ் தொடருது. அப்படி வார நேரத்தில் அந்த தொடரில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கால திமா அக்கும் அம்வாலக்கும் வஅராலக்கும் அலைக்கும் ஹராம், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மானம் புனிதமானது. புகாரில் 1739 1740 ஹதீஸ் இலக்கம். இந்த ஹதீஸுக்கு முரணா இல்லையா? உங்களோட மானம் புனிதம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அங்கே ஜக்காத் வசூலிக்க போனுடைய மானத்தை ரசூல் என்ன செஞ்சு 4 பேருக்கு மத்தியில் பேசினாங்க. ஆகவே நாங்கள் பேசலாம்னு தான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த ஹதீஸ் சையான ஹதீஸுக்கு இந்த ஹதீஸ் முரணுக்கு முரண், ஹதீஸுக்குள்ள முரண் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கடத்தில் வந்த பெண்மணிக்கு ஹதீஸை பற்றி பேசுகிற நேரத்தில் நீங்களும் அப்படி ஒரு பில்டாப்பை கொடுத்து நபி அவர்கள் அந்த பெண்ணை கடத்தி கொண்டு வந்தாங்களா, எப்படி வந்தாங்கன்றதை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அப்போ ஹதீஸுக்குள்ள முரண் வந்தாலும் மறுக்கணுமா இல்லையா? அப்போ ஒன்று குர்ஆன் வசனத்தையும் காட்டிட்டோம், இந்த வரிசை அடுக்கடுக்காக ஹதீஸை காட்டிக்கிட்டே போகிறோம். எந்த ஹதீஸை நீங்கள் பேசலாம், அருவருப்பாக பேசலாம், மானக்கேடா பேசலாம், ஆபாசமாக பேசலாம்னு வச்சிங்களோ அதுக்கு இந்த ஹதீஸெல்லாம் வருது. எந்த அளவுக்கு நிறைய இருக்குது, நிறைய ஹதீஸ் இருக்குது. முடிச்சுக்கொள்வோம். கடைசியாக, அதாவது நபி அவங்க எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களையும் தனது குடும்பத்தை பக்குவப்படுத்தினாங்கண்டா, அல்லாஹ்வுடைய தூதரவளை சந்திக்கிறதுக்கான என்ன செய்கிறாங்கண்டா, சில யூதர்கள் வராங்க. இந்த யூதருடைய பழக்கம் தெரியும் தானே, சூழ்ச்சி செய்வாங்க. நபி அவங்களை பார்த்து சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னாங்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும். நபி அவங்க அலைக்கும் முடிச்சுக்கிட்டாங்க. நபி அவங்களுடைய ஸ்டைல் அப்படித்தானே. நபி அவங்களை சொன்னாங்க இதான் அல்லாஹ் சொல்கிறாங்க, அங்கே போய் படிங்க பாடத்தண்டு, எப்படி ஒரு மனிதனை சந்திக்கணும், தன்னை எதிர்க்கக்கூடிய மனிதன், தன்னை குறை பேசக்கூடிய மனிதன், தன்னை அசிங்கமாக அருவருப்பாக பேசக்கூடிய மனிதனுக்கு எப்படி பதில் கொடுக்கணும், அங்கே பாடம் படிக்கணும். நாங்களாக ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணி இதாக மார்க்கம்னு கொடுக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் செஞ்சீங்க பிள்ளையாக. அப்போ நபி அங்கே அழைக்குன்னு முடிச்சு கொடுறாங்க.
ஆனால் மனைவிக்கு தாங்க முடியலை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன சொன்னாங்க, அதாவது அலைக்கும் சாமோ தாமுண்டாங்க, உங்களுக்கு தான் மரணமும் இழிவும் சொன்னாங்க. யூதர்கள்லாம் போன பிறகு ஆயிஷா கூப்பிட்றாங்க, என்ன ஆயிஷா இப்படி நீங்கள் பேசிட்டீங்க, ஆயிஷா லா தகூனி ஆயிஷான்னாங்க. ஆயிஷாவே நீ அருவருப்பாக பேசாதீங்கன்னாங்க. என்ன பேசுகிறாங்க, சரிக்கு சம்பந்தம் பேசுகிறாங்க. அல்ல அப்படி சொல்கிறானா இல்லையா? அதாவது ஒரு அந்த எல்லை மீறாத அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நடந்து கொள்ளலாம் என்றால் அல்லாஹ் சொல்கிறான். அது அப்போ அந்த அடிப்படையில் வந்து யூதர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஆயிஷா அதுதான் சொன்னாங்க, உங்களுக்கு அதே வார்த்தை திருப்பி சொன்னாங்க. சொல்ல இயலும், அது மார்க்கத்தை அனுமதி இருக்குது. ஒரு வார்த்தை சொல்றாருண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு என்ன செய்யுது, பதில் கொடுக்கக்கூடிய அமைப்பை இஸ்லாம் குர்ஆனே அங்கீகரிக்குது. சரி, இப்போ ஆயிஷா சொன்னது பிழை இல்லை, அதையும் பிழை என்ற அடிப்படையில் நெறிப்படுத்துறாங்க பாருங்க. இதை சொல்லலாம், இதான் ஒரு தலைவருக்கு இருக்கணும். ஒரு மனுஷன் மேடையில் தவறாக பேசுகிற நேரத்தில் ஏய் அப்படி பேசக்கூடாது, என்ன நம்ம கருத்தாக தான் நாங்கள் அணுகுணமே தவிர நீ அவர் ஆபாசமாக பேச அசிங்கமாக பேசுகிறா அப்படின்னா அப்படி தடுத்து இருந்திருக்கணும். பாருங்க தடுக்கலாம் இல்லையா, ஆயிஷா லா தகூனி ஆயிஷான்றாங்க. ஆயிஷாவே அருவருப்பா பேசாதீங்க, இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதான் சுன்னா பின்பற்ற மட்டும் இருக்க வேண்டிய அழகான அணுகுமுறை. சும்மா எழுத்தில் போட்டு ஒரு மனுஷனை மானபங்கப்படுத்துறது, கீறுன்னு கிழிக்கிறது, கிழிக்கிறது, அதில் மேடையில் வச்சு கிழிச்சிட்டு அதுக்கு வேற குர்ஆன் வசனத்தை அதிசயம் பிழையாக ஆதாரம் காட்டுறது. நல்லா யோசிங்க, திருத்தி கொடுக்குறாங்களா இல்லையா? எனவே யாராக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு உபதேசமாக வைக்கிறேன். நீங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் தலைவர் பொறுப்பில் இருக்கிறீங்களா, நிர்வாகத்தில் இருக்கிறீங்களா, மக்களை வழிநடத்துறீங்களா, முதல்ல நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்க. அஹ்லாக் நல்ல பண்புகள் ரீதியாக, நல்ல குணங்கள் ரீதியாக, பேச்சு ரீதியாக அழகாக என்ன செய்ய பக்குவப்படுத்தி என்ன செய்யுங்க, அதை அப்படியே மக்களுக்கு கொடுங்க. ஒரு நிர்வாக தலைவர் அப்படித்தான் இருக்கணும். எனக்கு சார்பாக பேசட்டும் ரைட், அவரை பற்றி குறை பேசுறாரு, அவரை வச்சு வாங்குறாரு, மானத்தை வாங்குறாரு, அவருடைய தில்முலாம் வீசுறாரு, அவரை இப்படி அப்படின்னு இருந்தீங்கண்டா அல்லாஹ் நடுத்தருக்குன்னு நிப்பாட்டுவான். அப்ப நீங்க சுத்தமா தான் இருப்பீங்க. அதான் அந்த குர்ஆன் வசனம், யார் மானக்கீடான விஷயத்தை பரப்புவதற்கு விரும்புகிறாரோ இந்த உலகத்தில் இழிவு தண்டனை என்ன, அந்த சொல்ற நேரத்தில் நீங்க சுத்தவாளியா இருப்பீங்க. அவர் வந்து இப்படி மானக்கிட விஷயத்தை ஈடுபட்டார், அல்லது அவர் வந்து இப்படி நீங்க பேசுறீங்க, அந்த நேரத்தில் நீங்க சுத்தவாளி. நீங்க சொன்னதுக்கான எல்லாம் என்ன செய்வாண்டா, உங்களே அதே போல செய்ய வச்சு அல்ல அப்படி ஒரு கேஸ்ல மாட்ட வச்சு என்ன செய்வாண்டா, நடுத்தருவுக்கு கொண்டு வருவான். வரலாற்றை நெருங்கி நாங்கள் பார்த்துக்கிட்டோம், யாரும் மறுக்க இயலாது. ஏன்னா அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை விட உண்மை பேசுவன் யார், அதான் பேசுறான். உலகத்தில் மற்றவனத்தை பேசினால் உனையும் இப்படி மக்களை பேச வைப்பேன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதுக்கு தான் அந்த குர்ஆன். நீங்க சும்மா அந்த குர்ஆன் வச்சுக்கிட்டு நீங்க நினைச்ச ஹதீஸை மறுக்கிறதுக்கு அந்த குர்ஆன் வசனம் கிடையாது. முரண்டு சொன்னால் முரணை நான் காட்டுறோம். அல்லாஹ் புறம் பேச வேணாம்னு சொல்றான், நபி அவங்க புறம் பேசிக்கலாம். முரணா இல்லையா, அந்த ஹதீஸ் தூக்கி வீசுங்க. இதான் முரண். நீங்க சும்மா அல்லாஹ்வை விட உண்மை பேசணும் யாருன்னு சும்மா ஒரு பொதுவான ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸை மறுக்கணும், இந்த ஹதீஸை மறுக்கணும், அல்லாஹ்வை விட உண்மை பேசணும் யார், இது வந்து யாரை இட்டுக்கட்ட நீங்களே கிரியேட் பண்றீங்க. அந்த வசனமே இதுக்கு இப்படியான வசனங்களுக்கு பொருத்தம். அல்லாஹ்வை விட உண்மை பேசுவன் யார், பேசினானா இல்லையா? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மீது கை வச்சிங்க, நான் என்ன செய்ய உங்களை இழிவுபடுத்துவேன். எனவே அன்புக்குரியவர்களே, ஆகவே சுருக்கம் என்னென்னா, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியோட சுருக்கம் என்னன்னு சொன்னால், இப்போ ஆரம்பத்தில் சில ஹதீஸ்கள் எடுத்து காட்டினேன் தானே, அது வந்து ஒன்றே நேரடியாக குர்ஆன் வசனங்களுக்கு முரண்படுது. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இந்த ஹதீஸுடைய விஷயத்தை உங்கள் நிலைப்பாடு என்ன ஒன்று. ரெண்டாவது, மற்ற ஏனைய சரியான ஹதீஸ்களுக்கு இந்த ஹதீஸ்கள் முரண்பட்டு நிற்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் பேசுறீங்க, இதை வச்சு ஆதாரம் வச்சு பேசுறீங்க. இப்போ நீங்கள் மக்களுக்கு நீங்களே சொல்லிடுங்க இதோட நிலைப்பாடு என்ன. இல்லை இந்த ஹதீஸை வந்து தட்ட வேண்டிய ஹதீஸ் தான் என்று நீங்கள் உங்களோட பிழையான கொள்கையை பாதுகாக்கிறதுக்கு வேண்டாம், அப்படி ஒன்று செய்யுங்க. அதில் தட்டக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் அப்போ நீங்கள் இதை நடைமுறைப்படுத்துறீங்க. மேடைகளில் அசிங்கங்களை அரங்கங்களில் வந்து ஏன் இப்படி அருவருப்பாக பேசுனீங்க என்பதை என்ன செய்யுங்க, கேள்வி கொட்டுங்களே. ஆனால் எப்படி நீ மறுத்தி ஆகணும், மறுக்கலாட்டி உங்களுக்கு பெரிய பிரச்சனை. நிறைய மறுத்துட்டீங்களே, குர்ஆனுக்கு முரண்டு. ஆக மறுத்தி ஆகணும். போகிற போக்கில் செய்யுங்க, நீ மறுப்பீங்க. நீங்கள் மறுப்பதன் மூலமாக நிறைய பேர் அங்கேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு. அதனால தான் அங்கே சொல்லிட்டு வரோம், அதை நினைவுபடுத்துகிறோம். சில ஆட்கள் வந்து கேட்டாங்க, என்ன மூலம் நீங்களே எடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் சும்மா போகிற போக்கில் மறுத்துட்டு போவாருண்டு. அப்படி அவர் அப்படி தான் இருப்பார். ஆனால் 4 பேர் வெளியே வந்துருவாங்க. இவர் போகிற போக்க பார்த்தா இருக்கிற ஹதீஸெல்லாம் விட்டு அடிச்சாங்கன்னு சொல்லி மறுத்துக்கிட்டே இருப்பார். ஆகவே இது சரி வராண்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த விஷயங்களை நேரடியாக நாம் கண்டு வருகின்றோம். எது எப்படி இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மக்கள் என்ன செய்யுங்க, தெளிவடைந்து கொள்ளுங்கள். இது சம்பந்தமான இந்த விளக்கங்கள், இந்த சம்பந்தமான ஹதீஸ் சம்பந்த விளக்கங்களை வந்து இன்ஷா அடுத்த கிளிப்பில் உங்களுக்கு தெளிவாக தர இருக்கின்றோம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் மனதில் மரணிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.